மதிமுகவுக்கு பம்பரம் சின்னம் ஒதுக்க தேர்தல் ஆணையம் மறுத்துள்ள நிலையில் உங்களது அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? வணக்கம்ங்க. திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட இருக்கும் எங்களுக்கு பம்பரம் சின்னம் ஒதுக்க வேண்டும் என்று நாங்கள் விண்ணப்பித்திருந்தோம். அதுக்குண்டான சட்டங்கள் படி, அதாவது எலெக்ஷன் சிம்பிள்ஸ் ரிசர்வேஷன் அண்ட் அலாட்மெண்ட் ஆர்டர் அதுபடி நீங்க எங்களுக்கு கொடுக்க முடியுங்கிறத வச்சுதான் நாங்க விண்ணப்பிச்சிருந்தோம். ஆனா தேர்தல் ஆணையம் அது இல்ல, அது சில கடந்த காலங்கள்ல அதனால சில பிரச்சனைகள் ஆயிருக்கு, தவறான ஒரு முன்னுதாரணம் ஆகிடக்கூடாது, அதனால நாங்க உங்களுக்கு ஒதுக்க முடியாதுன்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலும் நாங்க இது நீதிமன்றத்துல அவங்க தெரிவிக்கும் போது முதல்ல நீதிமன்றம் பொறுத்த வரைக்கும் இந்த அவங்களுடைய பதில், தேர்தல் ஆணையத்தோட பதில அவங்க ஏத்துக்குவாங்களான்னு முதல்ல நம்ம பார்க்கணும். நீதிமன்றமே பொறுத்த வரைக்கும் ஏன் இந்த மாதிரி நீங்க பண்றீங்க, அது ஏன் செய்யக்கூடாதுன்னு சொல்லி அவங்களே இது மறுப்பு தெரிவிக்கலாம். அந்த நம்பிக்கைகளுக்கு இருக்கு. இந்த மாதிரி அவங்க தேர்தல் ஆணையம் பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு மறுப்பு சொன்னதுக்கு காரணங்கள், அதுக்கு ஏன் இப்படி ஏன் இந்த மாதிரி அவங்க மறுக்கிறாங்கிறதுக்கு உண்டான இதை எங்களுடைய வழக்கறிஞர்கள் கண்டிப்பா இன்னைக்கு மத்தியானம் 2 மணிக்கு மேல நீதிமன்றத்தை சொல்ல போறாங்க. ஏன்னா நீதிமன்றத்துல அது கண்டிப்பா ஒரு நல்ல எங்களுக்கு ஒரு தீர்ப்பு வரும் நாங்க எதிர்பார்க்கிறோம். அதே வேளையில் பொறுத்த வரைக்கும் நீங்க உங்களை மாதிரி ஊடக பத்திரிகையாளர்கள் என்ன கேட்கறாங்கன்னா, ஒருவேளை நீங்க அப்படி பம்பரம் சின்னம் உங்களுக்கு கிடைக்காத பட்சத்துல என்ன நீங்க பண்ண போறீங்கன்னு ஒரு கேள்வி இருக்கு. எங்களை பொறுத்த வரைக்கும்னா, உங்களுக்கு தேர்தல் பரப்புரை போகும்போது ஏற்கனவே பம்பரம்ங்கிறது பரிச்சயமான சின்னம். கடந்த காலம் நாங்க பம்பரத்துல போட்டு ஜெயிச்சிருக்கிறோம். உள்ளாட்சி தேர்தலும் நாங்க பம்பரம் சின்னத்தில் ஜெயிச்சிருக்கிறோம். நாங்க அது தேர்தல் பரப்புரை என்பது மக்கள் கிட்ட கொண்டு போறதுக்கு கொஞ்சம் எளிதா இருக்கும். புது சின்னங்கிற போது கூடுதல் கொஞ்சம் மெனக்கிடணும். ஆனால் மக்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஒரு வேட்பாளர் அவங்களுக்கு பிடிச்சு போச்சு, வேட்பாளர் நம்பிக்கை ஏற்பட்டுச்சுன்னா அந்த வேட்பாளருடைய சின்னம் என்ன தெரிஞ்சுக்கிட்டு வாக்களிக்கிற காலத்துல தான் இன்னைக்கு இருக்கிறோம். நீங்க உள்ளாட்சி தேர்தல்ல கிராமப்புறங்கள்லயே சாதாரண படிக்காத ஜனங்க அவங்க அந்த பஞ்சாயத்து பிரசிடென்ட், கவுன்சிலர் எலெக்ஷன்லயே அவங்க பஞ்சாயத்து பிரசிடென்ட்டுக்கு ஒரு சின்னமா இருக்கும், கவுன்சிலருக்கு ஒரு சின்னமா இருக்கும். அதுவே பாத்தீங்கன்னா அதுக்கு அரசியல் கட்சிகளோட சின்னம் கூட இருக்காது சில சின்னம். அப்ப கூட அந்த ஜனங்க அந்த ஒரே நேரத்துல 2-3 சின்னங்களை பார்த்து ஞாபகம் வச்சு அதுக்குண்டான வேட்பாளருக்குண்டான சின்னத்துல வாக்களிக்கும் போது இந்த காலத்துல அது ஒரு சின்னம்னால ஒரு பின்னடைவு நம்ம நினைக்க வேண்டியதில்லை. மக்களை பொறுத்தவரை அவங்க தெளிவா இருக்கிறாங்க. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணிக்கு அவங்க வாக்களிக்க வேண்டும். அது குறிப்பா நம்முடைய தமிழ்நாட்டுல நம்முடைய திமுக தலைமையிலான கூட்டணியுடைய வேட்பாளர் எல்லா தொகுதியும் பொறுத்த வரைக்கும் சிறப்பான நல்ல வேட்பாளர்களை போட்டிருக்கிறாங்க. ஆனா அந்த வேட்பாளர் பிளஸ் நம்முடைய திமுக அரசுடைய கடந்த செயல்பாடு, இதை வச்சு நாங்க சிறப்பான தேர்தல் அறிக்கை வெளியிட்டு இருக்கிறாங்க. அதன் வைத்து மக்கள் பொறுத்த வரைக்கும் அந்த வேட்பாளருக்குண்டான சின்னத்தை ஒதுக்கி கண்டிப்பா அவங்க ஓட்டு போடுவாங்க நம்பிக்கை இருக்கு. சார், வேட்புமனு தாக்கல் செய்ய இன்று கடைசி நாள் சார். இன்னைக்கு நீங்க வேட்புமனு தாக்கல் செய்வீங்களா சார்? உங்களோட முடிவு என்ன? வேட்புமனு நாங்க தாக்கல் செஞ்சுட்டோமே. நாங்க 25 நாங்க நாமினேஷன் ஃபைல் பண்ணிட்டோமே. நாங்க சார், அப்ப உதயசூரியன் சின்னத்துல நீங்க போட்டியிடுவீங்களா சார்? இல்ல, நாங்க ஏற்கனவே பம்பரம் சின்னத்துலதான் நாங்க இது பண்ணிருக்கிறோம். நாங்க வேட்புமனு தாக்கல் பண்ணிருக்கிறோம். அதுக்கு பம்பரம் சின்னம் கிடைக்காத பட்சத்தில் வேறு 2 சின்னங்கள் நாங்க கொடுத்திருக்கிறோம். நாங்க அதன்படிதான் போவோம். சார், என்னென்ன சின்னங்கள் நீங்க கேட்டிருக்கீங்க? அது தேர்தல் நீங்க மத்தியானம் உங்களுக்கு தெரிஞ்சு, நாங்க மத்தியானம் நீதிமன்றத்துல ஒரு நல்ல தீர்ப்பு எதிர்பார்க்கிறோம். அப்படி வராத பட்சத்துல உங்களுடைய ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் பொறுத்த வரைக்கும் அதுக்கு என்னங்கிறத கண்டிப்பா சொல்லுவாங்க. சரிங்களா?